ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரம் ஏன் பதறணும்? ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை நொறுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை நொறுக்கிட்டு. இந்த ஆகாஷ் யார்? கருணாநிதி குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறவர். மகேஷ் பொய்யாமொழியும் 4 மாதமாக நாடகம் போட்டதுக்கு காரணமே இவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, தங்கள் குடும்பமே இந்த டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டிருக்கு. டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வந்தவுடனேயே தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் மிகப்பெரிய பதற்றத்துக்கு உள்ளானார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி இதே ப்ரொசீஜர் தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் பொழுதும் சரி, அது ஏவா பேலுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரம் ஏன் பதறணும்? எதுக்காக தமிழக அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் இந்த விசாரணையே சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை விட இதில் வேடிக்கை என்னன்னா, அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி டாஸ்மாக்குடைய மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்காமல் ரைடு பண்ணாங்கன்னு. இது என்ன சினிமா இல்லையா? இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு இந்த ஹீரோ அடான்னு சத்தம் போட்டுட்டே போகிறது மாதிரி இவங்க திருடனை பிடிக்கணும்னா சொல்லாமல் தான் போகணும். ஆனால் அரசாங்க நீதிமன்றத்தில் புகார் என்ன எங்களுக்கு அறிவிக்காமல் இவங்க ரைடுக்கு வந்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவர்களிடம் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த ரைடு நடத்தப்பட்டது. இவங்களால் அதிகபட்சம் 2 மாதம் டிலே பண்ண முடிஞ்சது. ஏனென்றால் அப்போ இருந்த 2 நீதிபதிகள் அவர்களை இந்த கேஸிலேருந்து விலக்கி கொண்டார்கள். பிறகு 2 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாகினுடைய எதிராக இடி எடுத்த நடவடிக்கைகள் முறையாக இருக்குது, சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்து இடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு. இப்போ கடந்த 3 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள், டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன், இப்போ அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர், சுமன் இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரா, ஆமாம், ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை நொறுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை நொறுக்கிட்டு. இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரித்தீஷ் 2 பேரும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க, லண்டனுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. எங்கே போனால் என்ன, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். ஆனால் இதில் முதல்ல 1000 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அறிக்கை வந்த சமயத்திலே சொன்னேன்னா, இந்த விசாரணை தமிழகத்தின் சிசோடியாவை நோக்கி செல்லுகிறது. ஏனென்றால் இந்த ஆகாஷ் யார்? கருணாநிதி குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறவர். அதே சமயம் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர். நீங்கள் பார்த்தா கடந்த ஒரு 3-4 மாதமாகவே இவங்க இதுக்கான எதிர்க்கிறதுக்கான ஐடியாலஜிக்கல் ப்ரிட்டென்ஷன்ஸ் ஒரு 4 மாதமாகவே பண்ணுறாங்க. என்னவோ மும்மொழி கொள்கைங்கிறது தமிழ் மொழிக்கு விரோதமானது, வெக்கமே இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே
சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறீங்க, சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூல். ஆனால் கொஞ்சம் கூட இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு வெக்கம், மானம், ஈஸ்வர், ரோஷம் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க. ஆனால் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறதுன்னெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் மகேஷ் பொய்யாமொழியும் 4 மாதமாக நாடகம் போட்டதுக்கு காரணமே இவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. தங்கள் குடும்பமே இந்த டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டிருக்கு. முதல் குடும்பம், திமுகவின் முதல் குடும்பத்தின் கதவு தட்டப்படுகிறது. அப்படிங்கிறதுனால மகேஷ் பொய்யாமொழியின் உறவினர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா திருடினவனுக்கு தெரியுமில்ல, நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கிறது, போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனால் திருடினவனுக்கு தான் திருடினேன்னு தெரியுமில்ல. அதனால தான் இந்த 3 பேரும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும், ரொம்ப நாளாக உதயநிதி சத்தத்தை காணல, அது அப்புறம் பார்ப்போம். அந்த மகேஷ் பொய்யாமொழியும் இதில் ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு கொள்கை ரீதியாக ஏதோ யுத்தம் இருப்பது போல் இவர்கள் நாடகம் ஆடினார்கள். விரைவில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமானது ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.